ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் நேந்திரப்பழம் கொண்டு ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்டப்போகிறேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நேந்திரப்பழ பஜ்ஜி. அது 4 பழம் எடுத்திருக்கேன். 4 நேந்திரப்பழம் எடுத்திருக்கு. அதுக்காக அது நம்ம தோல் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதுதான் அந்த தோல் களைஞ்சு 4 பழமும் தோல் களைஞ்சு எடுக்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு இப்போ நேந்திரப்பழத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே பழமாக கூட சாப்பிட்லாம். நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதில். இது 4 பழம் நம்ம தோல் களைஞ்சு கட் பண்ணி எடுக்கலாம். இது கேரளாவில் ഇതിന് பழம்பொரின்னு சொல்லுவாங்க. இங்கே நேந்திரப்பழ பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் நிறைய பேர் இருக்குது. ഓരോ സ്ഥലത്തിലും ഓരോ പേര് சொல்லுவாங்க இதுக்கு. அவ்வளோ சுவையாக இருக்கும். எங்கள் ஊர் எல்லா கடைகளிலும் எல்லா சாய கடைகளிலும் ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கும் இது. 4 பழமும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு பழம் நான் நீட்டாக 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கு. 4மே அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். சின்னதாகவும் பெருசாகவும் எல்லாம் கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்திருக்கு. ഒരു ബൗൾ എടുത്തിருக்கு. அது கொஞ்சம் அகலமான பவுல். அதுலேயே ஒரு 250 ml மைதா எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 பாகம் അതിൻ്റെ அதே மாதிரி 1/4 பாகம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கு. அது கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பஜ்ஜி, அதுக்காக தான் அரிசி மாவு எடுക്കുന്നത്. ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. அதே மாதிரியே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு அதே மாதிரி நம்ம சோடா மாவு எடுத்த அளவுக்கு உப்பும் போடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்குன்னா அப்படி இருந்தால் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு எடுத்திருக்கு. அது கொஞ்சம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது செய்யறதுக்காகத்தான் இட்லி மாவு சோடா மாவு எல்லாம் போடுന്നത്. அது தேவையில்லைங்கில் நம்ம அது கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அது மாதிரி அது நல்லா மிக்ஸ் ചെയ്ത് ரெஸ்ட் ചെയ്ത് വെച്ചதுக்கப்புறம் எடுத்தால் சோடா மாவு இட்லி மாவொன்றும் தேவையில்லை. இது நம்ம குயிக்காக செய்யணுன்னா அது போட்டிருக்கு. ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அது கொஞ்சம் கலர் வர்றதுக்கு தான். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை போடலாம். 3 டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு, அதுக்கு கொஞ்சம் இனிப்பும் தேவை தான். அதனால தான் சர்க்கரை போடுന്നത്. இது 3ம் எல்லாமே போட்டு நம்ம 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கு. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம பஜ்ஜி செய்வோம்ல அதே மாதிரி தான். நம்ம பொருட்கள் மட்டும்தான் வித்தியாசம். பஜ்ஜி செய்யறதுக்கு எப்படி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இதுக்கு எடுக்கணும். தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தோசை மாவுக்கு நம்ம எப்படி மாவு இருக்கோ அதே அளவு தான் வரணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது கொஞ்சம் கலர் கம்மி தான் இருக்குது. இது கொஞ்சம் இது கட்டையாக ஒன்றும் வரக்கூடாது. நல்லா நீங்கள் கை கொண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக எடுக்கலாம். நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இதுலேருந்து ഞാനിപ്പോൾ கொஞ்சம் இது கூட போட்டிருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டிருக்கு கலர் கம்மியாயிருந்து. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம இது சோடா மாவு போட்டனால சீக்கிரம் அது ரெடி ஆகிடும். அதனால தான். இல்லைங்க நம்ம ஒரு 1 hour அது தேவையில்லை. அப்படி இருந்தால் 1 hour வைக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அது பற்ற வச்சுருக்கு. கடாய் சூடானதும் நம்ம அதுக்குள்ளே ஆயில் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஊற்றிருக்கு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பழம் எடுத்து போட்டு எடுக்கலாம். மாவு கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது கரண்டி வச்சு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது நம்ம அதே தோசை மாவிൻ്റെ அதே கன்சிஸ்டன்சி தான் இருக்குது இப்போ அந்த பேட்டருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பழம் எடுத்து அதெல்லாம் நல்லா முக்கி இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு முக்கி மாவு எல்லாத்திலும் ஒரே ஈவனாக இருக்கணும். எல்லா பழம் ஃபுல்லாக அதே மாதிரி எடுத்து போடலாம். ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஹீட்டாக அந்த டைமுக்கு தான் எடுத்து போடணும்.
எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இது. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இது 2ஆയിട്ട് கூட திருப்பி இதே பீஸு நடுவில் கட் பண்ணி கூட குட்டி குட்டியாக போட்டு கூட பொரிச்செடுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கு, அவ்வளோதான். சின்னதாக போட்டால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் நமக்கு இது வறுத்தெடுக்கிறதுக்கு. திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 5-10 மினிட்ஸுக்குள்ளே வெந்தெடுத்துடும், வேகும் அது. ரொம்ப இதாக தேவையில்லை, 10 மினிட்ஸு தான் ஆகும் அது வேவதுக்கு, அவ்வளோதான். அப்படி எல்லாமே நம்ம இப்போ வெந்துடுச்சு, அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதிலேக்கு மாற்றி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 சைடும் ஒரே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா இதே மாதிரி 2 சைடும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். டீயோட கூட அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நல்லா கை வச்சு நல்லா அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சாலே நல்ல ப்ளஃபியாக நல்லா அதாக இருக்கும். மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு வச்ச எல்லா பழமும் இதே மாதிரி நம்ம செஞ்செடுக்கலாம். மாவில் போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். நான் எடுத்த எல்லா பழமுமே அதே மாதிரியே போட்டு நல்லா பொரிச்செடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான சுவையான கிறிஸ்பியான நேந்திரக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பஜ்ஜி செய்யணும் அதே மெத்தேடு தான், ஆனால் மாவு தான் அதுன்னு கடலை மாவு யூஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணோம். எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க, எல்லாருக்கும்